வணக்கம். இன்னைக்கு ஈரோடுல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டம் வந்து சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த கூட்டத்துக்கு பிறகு வந்து சில விமர்சனங்களும் வந்து விஜய் அவர்கள் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. சில சம்பவங்களும் நடந்திருக்குது. அது என்னன்ட்டு நம்ம ஒண்ணுன்னு பார்ப்போம். அதாவது இந்த பிரச்சார கூட்டம் நடந்ததுக்கு பிறகு வளவன் அவர்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தீய சக்தின்னு சொல்லியிருக்கிறாரு திமுகவை. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேக்கா தான் தூய சக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்கங்க. சும்மா டைலாக் பேப்பர் சினிமா மாதிரி தான் அவர் இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னும் அரசியலுக்குள்ளே வரல. அவர் ஒரு நடிகனா தான் இன்னைக்கு வரை இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு யாரோ ஒரு டைலாக்கை எழுதி கொடுக்குறாங்க. அந்த பஞ்சு டைலாக்கை வந்து அவரு பேசிட்டு போறாரு. இதுதான். வேற இதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லதுக்கு ஒண்ணும் இல்ல. தேர்தல் களத்துல வந்து மக்கள் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்ப துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. இந்த மாதிரி திமுக ஒரு தீய சக்தி, தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு தூய சக்தி அப்படின்னு விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிரச்சார கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. நீங்க அதற்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி மைக்க நீட்டி கேட்கிறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னங்க சொல்றது? நீங்க என்னைக்காவது அவர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கீங்களா? சும்மா சும்மா வந்து என்கிட்டயே நோண்டிட்டு இருக்கீங்களே. உங்க மைக்க தூக்கிட்டு அங்க போங்கங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க எப்படி இந்த திமுகவை தீய சக்தின்னு சொல்லலாம்? எந்த அடிப்படையில சொன்னீங்க அப்படின்ட்டு மைக்க எடுத்து அவர்கிட்ட போய் கேளுங்க விஜய் கிட்ட. விஜய் கிட்ட போயிட்டு ஒரு நாள் பேட்டி எடுக்க உங்களுக்கு துப்பு இல்ல. பத்திரிகை சந்திப்பு வந்து விஜய் அவர்களும் நடத்துறதுக்கு அவருக்கும் துப்பு இல்ல. சும்மா எங்களை வந்து நோண்டி நோண்டி கேட்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு அடிக்காத குறையாட்டு ஒரு பதில சொல்லி அவர் விட்டாரு. பத்திரிகையாளர் ஓடிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு கூட்டத்துல வந்த ஒரு நண்பி, விஜய் ஸ்டைல நண்பினே சொல்லுவோமே, நண்பி அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி நீங்க விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களே, ஆரவாரமா வந்திருக்கீங்களே, நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெட்டை இலைக்கு தான் போட்டேன். அதுக்கு பிறகு சீமான் அவர்களுக்கு போட்டேன். இப்ப விஜய் அவர்களுக்கு போடுறதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா இப்ப இருக்க ஆட்சி தான் ஒன்றும் சரியில்லையே. இதுக்கு முன்னால இருந்த ஆட்சி இப்ப இருக்க ஆட்சி தான் ஒன்றும் சரியில்லையே. சாலை வசதி இல்லை, அடிப்படை வசதி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த ஒரு சாப்பாடு வசதி இல்லை, தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. அதனால வந்து விஜய் அவர்கள் வந்தாகி எல்லாத்தையும் மாத்திருவாரு. குடிக்க தண்ணி தந்துருவாரு, சோறு தந்துருவாரு, சாப்பாடு கொடுத்துருவாரு. அதனால நாங்க வந்து எதுவுமே செய்ய வேண்டாம். விஜய் வந்து ஒரு மாற்றம் தருவார் கண்டிப்பா. அதனால வந்து நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரு பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாருன்னா, திரும்ப நீங்க சீமான் அவர்களுக்கு போன தடவை ஓட்டு போட்டதா சொன்னீங்களே, ஏன் அவர் வந்து நல்லது தானே பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏன் அவரை வந்து நிராகரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு அவரு நல்லாதான் பண்ணாரு. ஆனா இருந்தாலும் யாருமே வந்து செய்ய மாட்டாங்க. யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் அப்படிதான். ஒரே போலதான் இருப்பாங்க. ஆனா விஜய் அண்ணா மட்டும் தான் செய்வாரு. விஜய் அண்ணா தான் 100க்கு 100% செய்வாரு. நல்லது செய்வாரு எங்களுக்கு. கண்டிப்பா செய்வாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை விட ஒரு படி மேல போய் வடிவேல் சொல்லுவார் இல்லையா, இது என்ன பிரமாதம், கூடா கூவு அப்படின்பாரு இல்லையா, அது மாதிரி ஒரு படி மேல போயிட்டு, என் வீட்டுல 9 ஓட்டு இருக்குது. அந்த 9 ஓட்டையும் வந்து விஜய் அவர்களுக்கு தான் போட சொல்வேன். அவங்க போட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா சோத்துல விஷத்தை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா? நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். ஏம்மா தங்கச்சி, பாப்பா தங்கச்சி, உன்னைய பெத்து வளர்த்து ஆளாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு 3வது மனுஷன் யாரோ ஒரு ஆளுக்காக நீ வீட்டுல இருக்க 9 பேரையும் கொண்டு வருவீங்க. அப்படித்தானா? யாரு விஜய்? உங்களுக்கு யாரு விஜய்? இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு விஜய்? ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருக்கிறாரா விஜய் உங்களுக்கு? இனி வந்தாதான் செய்வாரு அப்படின்னு சொல்றீங்களே, எந்த அடிப்படையில எந்த நம்பிக்கையில வந்து அவர் வந்தா செய்வாருன்னு சொல்றீங்க? இருக்கும்போது உங்களை வந்து பார்த்தாரா வச்சாரா? விஜய் கருத்துக்கே நம்ம வருவோமே. விஜய் 41 பேரை இறந்து போனாங்க இல்லையா, 41 பேர் கரூர்ல. என்ன பண்ணாரு உங்க விஜய், உங்க அண்ணன் விஜய் என்ன பண்ணார்? சார் 30 பேர் இறந்து போயிட்டாங்க சார், 30 பேர் இறந்து போயிட்டாங்க சார்னு பத்திரிகையாளர் கதறாங்க ஏர்போர்ட்ல.
உங்க விஜய் திரும்பி கூட பார்க்கல, ஓடிட்டார் உங்க அண்ணா விஜய். இப்போ இந்த பிரச்சார கூட்டத்துல திமுக வந்து தீய சக்தி, ஆவேக்கா தான் தூய சக்தின்னு சொன்னார் இல்லையா, அந்த திமுக தான் அன்னைக்கு வந்து நைட்டு ஃபுல்லா அங்க வந்து நின்னாங்க எங்க ஆஸ்பத்திரியில. அந்த திமுக தான், அந்த தீய சக்திகள் தான் அந்த இப்ப இருக்கிறார் இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் தான் நைட்டோட நைட்டா கிளம்பி ஸ்பாட்டுக்கே வந்து நின்னாரு. அந்த தீய சக்தின்னு சொல்றீங்கல்ல, அந்த தீய சக்தி தான் இங்க வந்து வேண்டிய உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள் உட்பட அன்னைக்கு வந்து அங்க நின்னாங்க. எல்லா கட்சிக்காரர்களும் வந்துட்டாங்க அங்க. எல்லா கட்சிக்காரர்களும் வந்து எல்லா உதவியும் அங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. உங்க அண்ணன் தூய சக்தின்னு சொல்றாரு, உங்க அண்ணன் விஜய் எங்க போனாரு? தீய சக்திகள் தான் வந்து நின்னாங்க. உங்க அண்ணன் விஜய் ஓடிட்டாரு. நீங்க வந்து இந்த இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு காரணமான விஜய் வந்து நீங்க அவர்களுக்கு ஓட்டு போடலன்னா உங்க வீட்டுல உள்ள 9 பேரையும் நீங்க சோத்துல வச்சு கொள்வீங்கன்னு சொல்றீங்க. சென்னையில துப்புரவு பணியாளர்கள் அங்க போராடிட்டு இருக்கும்போது, அரசு பணியை வந்து நிரந்தரமாக்கணும்னு அவங்க போராடிட்டு இருக்கும்போது உங்க தூய சக்தி எங்க போனார்? அப்ப அந்த சமயத்துல எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அங்க நின்னாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா சீமான் அண்ணன் அவர்கள் வந்து அங்க முக்கியமாட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள், சாப்பாடு வசதிகள் வந்து அவர் செய்து கொடுத்திருந்தாரு. உங்க தூய சக்தி எங்க போனாரு அந்த சமயத்துல? என்ன பண்ணாரு உங்க தூய சக்தி? நீங்க வந்து என்ன பாருங்க, நாங்க எதுக்கு உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு பனையூருக்கு அவரு வீட்டுல கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்கிறார் உங்க தூய சக்தி. இதுதான் உங்க தூய சக்தி இல்லையா? இப்ப ஏற்பட்டவருக்கு தான் நீங்க வந்து ஓட்டு போடலன்னா 9 பேருக்கும் சாப்பாடுல விஷத்தை வச்சு கொள்ள போறீங்க நீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பிறகும் வந்து உங்களுக்கு நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியல இல்லையா? அந்த அளவுக்கு கண்ணை மறைக்குது உங்களுக்கு அந்த ரசிகர்கள், அந்த விஜயோடைய அந்த போதை, விஜயின் போதை வந்து உங்களுக்கு வந்து கண்ணை மறைக்குது இல்லையா? நல்லவன் யாரு கெட்டவன் யாரு தெரியல. நாட்டுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழ் உணர்வுக்காகவும் மலைகளுக்காகவும் ஆடு மாடுக்காகவும் தண்ணீருக்காகவும் கடலுக்காகவும் மாநாடு போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுத்து நீங்க வந்து ஒரு தப்பான பாதை நோக்கி போகக்கூடாதுன்னு உங்களை ஒரு நல்ல வழியில கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வேண்டான்னு நீங்க புறக்கணிக்கிறீங்க. நீங்க செத்தாலும் பரவாயில்ல, என்ன நீ சாவுங்க, உங்க பின்னால நான் வரப்போற அப்படின்ட்டு ஓடி போன விஜய்க்கு வந்து நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க. இன்னைக்கு வந்து அவர் சொல்லுவாரு, நான் வந்து இங்க சினிமாவை வந்து உங்களை நம்பிதான் விட்டுட்டு வந்திருக்கேன்ட்டு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு ஓடதான் செய்வாரு. செஞ்சார்ல கரூர்ல இந்த மாதிரி சம்பவம். இவரை நம்பி நீங்க உங்க கூட உள்ள வீட்டுல உள்ளவங்களுக்கு 9 பேருக்கு நீங்க சாப்பாடுல விஷத்தை வச்சு கொள்ள போறேன்னு சொல்றீங்க. அப்படி மாறி போச்சு. என்ன சினிமா போத, விஜய் போத அவங்கள மாத்தி இருக்குது இல்லையா? இப்படிப்பட்டவங்களை வச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை முன்னேற்ற கொண்டு வர்றதுக்கு சீமான் அண்ணன் வந்து அவரு கஷ்டப்பட்டுட்டு பாடுபட்டு கிடக்காரு. எங்க இருந்து முன்னேறும், எங்க இருந்து மாற்றம் வரும் இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு? கரூர்ல நடந்த சம்பவத்துல வந்து 41 இறந்த பிறகு பொங்குனாங்க. விஜயாலதான் எல்லாம் போச்சு, விஜய் பார்க்க போய் தான் எல்லாம் போச்சு அப்படின்னு ஒன்று பொங்குனாங்க. 20 லட்ச ரூபா தாரேனாரு, முடிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்ல இருந்து 10 லட்ச ரூபா தாரேனாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, டன். ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க, என்னாச்சு காசு? விஜய் வந்து 20 40 லட்சம், கவர்மெண்ட்ல இருந்து 10 20 லட்சம், அப்போ 40 20 60, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 2 லட்சம், அப்போ 64 லட்சம், மற்ற கட்சிகள் வந்து 2 லட்சம், 68 லட்சம். 68 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு கிடைச்ச உடனே விஜய் பார்க்க போய் தானே செத்துருக்காங்க, என்ன இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு. விஜய்க்காக பெத்த பிள்ளைகளை பழி கொடுக்குற ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு எங்கேருந்து முன்னேறும்? தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? விஜய்க்காக நம்ம சொல்ல, பெத்த குழந்தைகளை விஜய்க்காக அப்படின்னு நம்ம அந்த இது கூட நம்ம எடுத்துக்க முடியாது. பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து இங்க இருக்குது. அந்த மாதிரி ஆட்களை தான் மாற்றி ஒரு நல்ல ஒரு புத்திய கொண்டு வந்துட்டு இருந்தாரு சீமான்னு ஒரு ஆளு. விஜய் வந்து அதை இப்ப கெடுத்து விட்டு குட்டி செவராக்கி விட்டாப்புல. விஜய் வந்து இருக்க ஒண்ணுமே இல்லை, மண்டையில வந்து களிமண்ணை தான் வச்சு அமுக்கி விட்டுட்டு போயிருக்காப்புல விஜய் அவர்கள். வந்து இவர்களை வந்து திருத்தி கொண்டு வர்றது வந்து பெரிய கஷ்டம்.
எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.